கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு வேதம் சொல்லுது. அப்போ நமக்கு ஒரு காரியத்தில் விடுதலை வேணும்னு சொன்னால் நம்ம தேட வேண்டியது டாக்டரையோ மனுஷனையோ இல்லை. அந்த நேரத்தில் நாம் கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடணும்னா எப்படி தேடணும்? அப்படியே நம்ம பைபிளில் சங்கீதம் புத்தகம் 145ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாருங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இதில் பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், நல்லவன் கெட்டவன்னு சொல்லலை. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்னு அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கு. அப்போது அவரை நோக்கி நம்ம சும்மா கூப்பிட்டா போதாது. கர்த்தரால எனக்கு இந்த காரியத்தில் நிச்சயமாக விடுதலை கிடைக்கும்னு முழுசாக நம்பி விசுவாசத்தோட உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? நமக்கு சமீபத்தில் இருக்காராம். ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வந்த பிறகு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமாகிய கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்ற வார்த்தையின்படியே நிச்சயமாய் ஆவியானவர் நம்மை விடுவிப்பார். இதை உறுதிப்படுத்தும் வகையில் யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகிப்பார். குமாரன்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ உண்மையாக இயேசுவை நோக்கி நாம கூப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் நம்மை விடுவிப்பார். நம்புறவங்க இப்பொழுதே உங்கள் கண்களை மூடி வானத்தை நோக்கி உங்கள் பிரச்சனைகளை சொல்லி, இந்த வசனங்களை சொல்லி, ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னை விடுவியும், நான் சாட்சியாக வாழ கிருபை தாரும் அப்படின்னு ஜெபிப்போம். அவருடைய சத்திய வார்த்தைகள் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்கும். God bless you.